ஹே கைஸ், நாங்க ராமேஸ்வரம் ரீச் ஆயிட்டோம். இப்போ நாங்க ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. இங்க இருந்து நாங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு இனிமேதான் தனுஷ்கோடி போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த கெஸ்ட் ஹவுஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ் ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி போற வழியில ரைட் சைட்ல இந்த கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரீசெண்டா 2021 தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சோ ரூம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் 2 days புக் பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் நீங்க 5 days வரைக்கும் இங்க ஸ்டே பண்ணலாம். சோ இந்த ரூம் அண்ட் இந்த கெஸ்ட் ஹவுஸ் எல்லாமே நான் இந்த வீடியோல சுத்தி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூம் தான் நாங்க ஸ்டே பண்ணிருக்கக்கூடிய ரூம் நம்பர் 216. வாங்க இப்போ உள்ள போய் பாத்துடலாம். வாவ், ஒரு 3 star ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா ரூம் பாருங்க, எவ்வளோ பெரிய ரூம், நீட் அண்ட் கிளீனாக இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய ரூம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்காகவே ராமேஸ்வரமில் நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்காங்க, நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக. ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சோஃபா செட் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபேமிலியாக உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ கூடவே டபுள் பெட் காட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி தாராளமாக இங்கே ஸ்டே பண்ணலாம். ஏசி இருக்குது, பெரிய டிவி இருக்குது. ஸோ ராமேஸ்வரமில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஹாலிடே ஹோமில் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூம் கிடையாது, ஒன்லி ஏசி ரூம் மட்டும்தான். நாங்கள் 2 நாளைக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். கூட சேர்த்து ஒரு 3 நாளைக்கு புக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ரூம் விட்டு வர்றதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை, அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த ரூமோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 330 rupees தான் பெர் டேக்கு. இதுவே நீங்கள் ராமேஸ்வரமில் ஒரு 3 star ஹோட்டலில் தங்குனீங்கன்னா குறைஞ்சது 3000 சொல்லுவாங்க பெர் டேக்கு. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் நீட்டாகவும் இருக்குது ரூமு. இங்கே பாத்ரூம் இருக்குது பார்த்துக்கோங்க. பாத்ரூமில் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு வாஷ் பேசின் வித் மிரரோட இருக்குது. இந்த பாத்ரூம்ல ஷவரும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்கு. நம்ம ஈவினிங்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். துணியெல்லாம் துவைச்சோம் அப்படின்னா காய வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் தங்கியிருக்க பால்கனில இருந்து வியூ பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு தாங்க. இந்த இடமே ரொம்பவே நேச்சுரலாகவும் அமைதியான இடமா இருக்கு. நீங்க இங்க ஸ்டே பண்ணுங்க. இந்த ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க கீழே போயிட்டு ஃபுல் கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கெஸ்ட் ஹவுஸோட மெயின் என்ட்ரன்ஸ். பக்கத்துலேயே செக்யூரிட்டி கார்டு ரூம் இருக்கு. இந்த இடம் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி. இதுதான் கெஸ்ட் ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ. ஹாலிடே ஹோம் சொல்லி நேம் போட்டிருக்காங்க. நாங்கள் காரை இங்கேயே பார்க் பண்ணிட்டோம், ஏன்னா நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வெளியில் போகிறோம். நம்மளுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரண்ட்லேயே பெரிய லாபி மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கேயே கார் பார்க் பண்ணிக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 months முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மே மாதம் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னா மார்ச்லேயே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மே மாதம் லீவ் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸ் கிடைக்காது. ஸோ முன்னக்கூடியே புக் பண்ணுறது தான் நல்லது. கெஸ்ட் ஹவுஸில் உள்ள நுழைஞ்சதுமே ஒரு அழகான விநாயகர் சிலையும் 2 பக்கமும் குத்து விளக்கும் இருக்கு. நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு ரூம் செக்இன் பண்ணிடலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கு. ஸோ ரிசப்ஷனில் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ரூம் செக்இன் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய போர்டில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மெனு எல்லாமே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்டில் இங்கே இந்த கேன்டீனில் இருக்கக்கூடிய ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூம் செக்இன் பண்ணுறதுக்கு 11 o'clock முன்னாடியே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் லிஃப்ட் இருக்குது, ஸ்டெப்பும் இருக்குது. ஸோ மொத்தம் இந்த கெஸ்ட் ஹவுஸில் 3 floor இருக்குது பார்த்துக்கோங்க. நாங்கள் தங்க போகிற ரூம் 2nd floorல இருக்குது. இங்கேருந்து நேராக போனோம் அப்படின்னா கேன்டீன் வருது. இப்போ உள்ளே என்ட்ரானோம்னா இதுதான் இந்த கெஸ்ட் ஹவுஸோட பெரிய கேன்டீன். கேன்டீன் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இந்த கேன்டீனை பற்றி நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே சாப்பிடக்கூடிய ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸில் 3 types ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. ஒன்று விஐபி சூட், டபுள் பெட்ரூம்.
டார்மெட்ரி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆஃபீஸர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த விஐபி சூட்டில் ஸ்டே பண்ண முடியும். டபுள் பெட்ரூம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாருக்குமே வந்து சூட்டபிள் ஆகும். ஸோ டார்மெட்ரியும் அப்படி தான். டார்மெட்ரியில் நீங்கள் பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக வரீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கலாம். மொத்தம் 6 பெட்டு கொடுப்பாங்க. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலிக்கானது தான் இந்த டார்மெட்ரி. இந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் மேக்ஸிமம் 5 டேஸ் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோட ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், இந்த ரூம் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கைஸ், ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:30க்கு நாங்கள் ரூமுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவங்க கொடுக்கறதுக்கு 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ 11 o'clock தான் வந்து செக்இன் டைம். செக்இன் பண்ணி உள்ள வந்தாச்சு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் இது வந்து ஹாலிடே ஹோம்ஸ் Cpwd கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக்இன் டைம் வந்து 11 o'clock நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். கன்னியாகுமரியில் இருக்கு இந்த Cpwd கெஸ்ட் ஹவுஸ். என்ட்ரு ஆயாச்சு. என்ட்ரு ஆகிட்டு கொஞ்ச நேரம் கீழே ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் செக்இன் பண்ணி ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கீழே வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1:30க்கு தான் லஞ்ச் வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆக போகுது. நான் வந்து கீழே போயிட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு வந்து சுத்தி காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரூம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், பாருங்க. கைஸ், இது வந்து ரூமுக்கு வெளியில. ஸோ வெளியில பார்த்துக்கோங்க, இப்படிதான் இருக்கு. இப்போ உள்ள என்ட்ரு ஆகலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 4 பெட் உள்ள ஒரு பெரிய ரூமு, ஹால் மாதிரி இருக்கும் ரூமு. ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆன உடனே வந்து ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா டாய்லெட் இருக்கு. ஸோ டாய்லெட்ல வந்து அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பாத்ரூம், வாஷ் பேசின் எல்லாமே வந்து இங்க தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய ஹால் இருக்கு. இந்த ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரூமை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம 4 பெட்ரூம்ங்கிறதுனால ஸோ இந்த பக்கம் 2 பெட்ரூம், இந்த பக்கம் வந்து 2 பெட்ரூம். இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்கு. ஸோ உள்ள வந்து பசங்க அம்மாலாம் இருக்காங்க. இங்கே வந்து ஹாலில் ஒரு டிவியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த சேர், எந்த சோஃபா எதுவுமே இல்லை. ஸோ பிளேனாக தான் இருக்கு. இந்த ரூம் போய் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா டபுள் காட் கொடுத்துருக்காங்க, 2 பேர் தூங்குற மாதிரி. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரூம் போயிடலாம். ஸோ அடுத்தது இந்த ரூம் பாருங்க. இதுவும் வந்து டபுள் காட் தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கபோர்ட்ஸ் எல்லாம் இல்லை. அப்புறம் வந்து கண்ணாடி இல்லை. வந்து ஒரு அட்டாச்சு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ நமக்கு கிடைக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸோட கார்டன் இது, பேக் சைடு. கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான ஹாலிடே ஹோமோட ஃப்ரண்ட் வியூ. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா இந்த கெஸ்ட் ஹவுஸில் புக் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணலாம். மேக்ஸிமம் 5 டேஸ் வரைக்கும் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இங்கே எப்படி ரூம்ஸ் புக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸில் நிறைய இடங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஹாலிடே ஹோம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கான ஹாலிடே ஹோம்ஸ் மெயினான இடத்துல தான் இருக்குது. இங்கேருந்து 400 மீட்டர் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. கன்னியாகுமரியில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்களான விவேகானந்தர் பாறை, மகாத்மா காந்தி மெமோரியல் மியூசியம், காமராஜர் மெமோரியல், சன்ரைஸ் வியூ, சன்செட் வியூ, வியூ டவர், பகவதி அம்மன் கோவில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து நடந்தே போய் பார்க்கலாம். நீங்கள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஷாப்பிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஷாப்பிங் பண்ணலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பால்கனிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா
கலங்கரை விளக்கத்தோட அழகான வியூ நமக்கு கிடைக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் டபுள் பெட்ரூம், 3 பெட்ரூம், 4 பெட்ரூம். நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால 4 பெட்ரூம் எடுத்திருந்தோம். ஏசி, நான் ஏசி இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ரூம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே புக் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 டேஸ் வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கும்போது இங்கேயே வந்து ஃபுட்டெல்லாம் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம ஃபுட்டு முன்னக்கூடியே ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ நீட்டாகவும் இருக்குது. இந்த கெஸ்ட் ஹவுஸில் கார்டன் ரொம்ப இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்து இந்த கார்டனில் வந்து உட்காந்து அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த கெஸ்ட் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. திருப்பதியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே ஹோம் ரூம் வந்து புக் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ திருப்பதியில ஹாலிடே ஹோம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காண்பிக்க போறேன். இந்த ஹாலிடே ஹோம்ல நாங்க புக் பண்ணியிருக்க ரூம்ஸ் பாத்தீங்கன்னா டார்மெட்ரி, அதாவது 6 பேர் தங்குற மாதிரி ரூமு. ஸோ இந்த ரூமோட ஃபுல் வியூ நான் இப்போ காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஹாலிடே ஹோமில் டார்மெட்ரி ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வந்துங்க. ப்ரைஸ் உள்ளே என்ட்ரானதும் பார்த்தீங்கன்னா 6 பெட் இருக்குது. நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக வரோம், 6 மெம்பர்ஸ் வரோம், இல்லை நம்ம 8 மெம்பர்ஸ் கூட வரோம், குழந்தைங்கள்லாம் வராங்க அப்படின்னா இந்த 6 பெட்டர் டார்மெட்ரி ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், சென்னைன்னு சொல்லி 3 ஹாலிடே ஹோம் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு ஹாலிடே ஹோம்லையும் 4 பெட்ரூம், டபுள் பெட்ரூம்லாம் நான் காண்பிச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை போய் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருங்க. இந்த ஹாலிடே ஹோமில் பார்த்தீங்கன்னா 6 பெட்டு உள்ள டார்மெட்ரிக்கு ஒவ்வொரு பெட்டுக்குமே தனித்தனியாக பீரோ இருக்குது. நம்மளோட திங்ஸ் எல்லாமே இங்கே சேஃப்டியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாக 2 சேர் வேறு இருக்குது நம்ம உட்காந்து பேசுகிறதுக்கு. அப்புறம் ஒரு டிவி இருக்குது, 2 ஏசி இருக்குது. ஒரு ஏசி வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மொத்தம் 3 ஏசி, 2 ஏசி ஒர்க் ஆச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பெரிய மிரர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவே வெளியில் கிளம்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த திருப்பதி ஹாலிடே ஹோம் பார்த்திங்கன்னா 6 பெட் உள்ள டார்மெட்ரி மொத்தம் 2 இருக்குது. D5 அண்ட் D6. நாங்கள் தங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா D5. நீங்கள் இந்த ஹாலிடே ஹோம் புக் பண்ணிங்கன்னா பெரிய ஃபேமிலியாக வரும்போது புக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி வேறு இருக்குது. பால்கனியில் நம்ம கிளாத்ஸ் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப நாள் தங்கியிருக்கோம் அப்படின்னா துவைச்சி காய போடுறது கொடி இருக்குது. ஸோ கொடியில் காய போட்டுக்கலாம். பால்கனியில் ஈவினிங் டைம் வந்து நிற்கும்போது இங்கே ஒரு அழகான ஸ்ட்ரீட் வியூ நமக்கு கிடைக்கிது. ஸோ தெருக்களில் போகிற வரவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நின்றுட்டுருக்கலாம். ஸோ இந்த ஹாலிடே ஹோம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேன்டீனில் ஃபுட் அவைலபிள் இருக்குது. நான் அது தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த ஹாலிடே ஹோமையும் தனியாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த ஹாலிடே ஹோமில் 6 பெட்டட் ரூம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே கேஸ், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோவை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கான கெஸ்ட் ஹவுஸ். இங்கே வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, signing off. Jaya. Bye.